தருமபுரியில் திருமணத்தை மீறிய உறவுக்கு இடையூறாக இருந்த மாமனாரை நண்பர்கள் உதவியுடன் அடித்து கொலை செய்து ஏரியில் வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மருமகன் உட்பட 6 பேர் சிக்கியுள்ள நிலையில் நடந்தது என்ன? தருமபுரியை அடுத்த இறங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் ஆறுமுகம். இவரது மனைவி ஜோதி. இவர் கடந்த 7ஆம் தேதி முதல் திடீரென மாயமாகிவிட்டார். மாயமான ஆறுமுகத்தின் மனைவி ஜோதி உள்ளிட்ட உறவினர்கள் தேடாத இடமில்லை, எங்கு தேடியும் கிடைக்காத நிலையில் கடைசியில் நகர காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று புகாரளித்துள்ளனர். போலீசார் வழக்கு பதிந்து அனைத்து காவல் நிலையங்களுக்கும் புகைப்படத்தை கொடுத்து தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தினர். இந்நிலையில் தருமபுரியை அடுத்த மதிகோன் பாளையம் ஏரியில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் இருப்பதாக நகர காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் தண்ணீரில் மிதந்து கிடந்த சடலத்தை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட ஆய்வில் சடலத்தின் தலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வெட்டுக்காயங்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது. சடலமாக கிடந்தவர் யார் என விசாரித்த போது அது கடந்த 7ஆம் தேதி மாயமான ஆறுமுகம்தான் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவரது உறவினர்களும் அடையாளம் கண்டு உறுதிப்படுத்தினர். அவரை கொலை செய்தது யார், எதற்காக கொலை செய்தார்கள் என்பது குறித்து அறிந்து கொள்ள போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். இந்த விசாரணையில் போலீசாரின் சந்தேக பார்வை உயிரிழந்த ஆறுமுகத்தின் மனைவி ஜோதி மற்றும் மருமகன் சீதாராமன் ஆகியோர் மீது விழுந்துள்ளது. இருவரையும் பிடித்து விசாரித்த போது திடுக்கிடும் பல உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்தன. சீதாராமனும் ஜோதியும் இணைந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஹோட்டல் ஒன்றை நடத்தி வந்துள்ளனர். அப்போது இருவருக்கும் இடையே நெருக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சீதாராமன் மனைவியை பிரிந்தவர் என்பதால் ஜோதி தனது மகள் சந்தியாவை சீதாராமனுக்கு கட்டாயப்படுத்தி 2வது திருமணம் செய்து வைத்துள்ளார். அப்போதுதான் சீதாராமன் கைவிட்டு செல்ல மாட்டார் என திட்டம் போட்டிருக்கிறார் ஜோதி. தனது காதலனையே தனது மகளுக்கு கட்டி வைத்ததால் தற்பொழுது காதலனுக்கே மாமியார் ஆகியிருக்கிறார் அவர். இந்நிலையில் தனது தாய்க்கும் கணவருக்கும் தகாத உறவு இருப்பது மகளுக்கு தெரிய வந்துள்ளது. அந்த திருமணத்தில் உடன்பாடு இல்லாத சந்தியா கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு ஒசூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்திற்கு வேலைக்கு சென்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கணவர் சீதாராமன் மாமியார் ஜோதியுடன் ஒசூருக்கு சென்று சந்தியாவை வீட்டிற்கு அழைத்து வந்து கடுமையாக தாக்கியுள்ளனர். இதனால் மனம் வெதும்பி போன சந்தியா தனது தந்தை ஆறுமுகத்திடம் நடந்த சம்பவத்தை கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஆறுமுகம் ஜோதியை கண்டித்துள்ளார். இந்நிலையில் தங்களுக்கு இடையூறாக இருக்கும் மாமனாரை தீர்த்து கட்டிவிடலாம் என்ற முடிவுக்கு வந்துள்ளார் ஆறுமுகம். அதற்கு ஜோதியும் கிரீன் சிக்னல் காட்டிவிட இருவரும் சேர்ந்து கொலை திட்டத்தை தீட்டிவிட்டனர். சம்பவத்தன்று தனது கூட்டாளிகள் 4 பேரை அழைத்துக் கொண்டு மாமனாரை பின்தொடர்ந்துள்ளார் சீதாராமன். குறிப்பிட்ட இடத்தில் அவரை மடக்கிய கும்பல் அவரை 2 சக்கர வாகனத்துடன் காரில் கடத்தி சென்றுள்ளனர். காரில் வைத்தே அவரை அந்த கும்பல் சரமாரியாக தாக்கியிருக்கிறது. ஒரு நாள் முழுவதும் காரிலேயே வைத்து கடுமையாக தாக்கி சுற்றியுள்ளனர். இந்த கொடூர தாக்குதலில் தலையில் காயம் ஏற்பட்டு காரிலேயே உயிரை விட்டிருக்கிறார் ஆறுமுகம். அவரது உடலையும் 2 சக்கர வாகனத்தையும் 10ஆம் தேதி இரவு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியான மதிகோன் பாளையம் ஏரியில் வீசிவிட்டு சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து சீதாராமன், ஜோதி, ஆட்டோ ஓட்டுநர்களான முருகன், சரவணன், சங்கர், கணேஷ், பிரவீன்குமார் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்ததுடன் ஆறுமுகத்தை கடத்த பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர்.